ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, உன்னையே ஒவ்வொரு மோடி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது அந்த வன்னி மரத்தை கொடுத்து விடுங்களப்பா. அவனுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? திருமணம் செய்து கொள்ள முடியாது. இன்னும் இருக்கிறது, ஒரு மோடி இருக்கிறது. இன்னும் இருக்கின்றதா? கலச மோடி. கலச மோடியா? அதை எடுப்பானவன் அப்பா அவன் எடுக்க மாட்டான். கலச மோடி என்றால் என்னப்பா? ஏழரை கோடி மஞ்சள் மாயாஜாலங்கள் அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எனது உயிரியை அதில் அப்படி என்றால் என்னுடைய காதலன் அந்த உயிர் மோடி எடுத்து விட்டார். இறந்துட்டீங்களாப்பா? அவன் செத்துருவான். அவர் எடுத்துதான் நீங்க செத்துருவீங்களாப்பா? ஐயோ, எடுக்காதானே சாமதற்கு எடுக்க முடியாது. அருகே நெருங்கினால் அவன் இறந்து விடுவான். ஏய், தம்பி ஞான சகரா, காட்சி கேயா நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு அப்பா ராஜேஸ்வரி கேட்கிற மாதிரி அடிக்கும். ஐந்தாவது மோடி எடுத்து கொண்டு வருகிறேன். அந்த மோடி அவன் எப்படி எடுத்து பார்த்துக்கிறேன். பையனுக்கு சொல்லடி நீ யாத்தா உன்ன பெருமையை எடுத்து பாரா. Hey!
கல்வி கத்தா வாங்க மகளே. அல்லாச்சி, ஏய், 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 ஏய். கொள்ளாது. உன் தந்தையின் உயிரா அல்லது எனது உயிரா இப்பொழுதே போட்டியில் சேர்க்கிறார். ஆமாங்க. டேய், இவன் வேண்டுமா? ஐந்தாவதாக நீ வைத்திருக்கும் மோடி என்னது? கலசம் ஓடி. உயிருள்ள ஒரு கலசம். மங்கையர்கள் திறந்தால் கங்கையிலே நீராடலாம். கங்கையே திறந்தார். ஆகையால் இந்த மோடியை உன்னால் எடுக்க முடியாது. உயிரினங்கள் உருவாவதும் ஒரு கங்கையிலே. உண்மைதான். அதனால்தான் இப்பொழுதும் கங்கைக்கு சென்று கரகத்தை செய்து அழகாக அம்மனை வர்ணிப்பது வழக்கம். உண்மைதான். கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றியவள் மூத்த சக்தி. திரேதாயுகம், திரேதாயுகம், துரோபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களுக்கு முன்பாக தோன்றியதுதான் சக்தி யுகம். அந்த சக்தி யுகத்தில இந்த கரகமான பிறந்தது. எப்படி தோன்றியது தெரியுமா? அம்மா, ஓம் என்று ஓம் என்று வச்சாரத்தில் ஓம் என்று வச்சாரத்தில் உலகத்தையே எவ்வாத படைத்தவளி சக்கரத்தில் சக்கரத்தில் அவதரித்திருக்கிறார். ஆமா, இந்த கரகத்திலே யாரின் உயிரை கொடுத்திருக்கிறார்? எனது உயிரை ஓ, அது மட்டுமல்ல, இந்த பூமியில் வந்திருக்கும் 7 கோடி மந்திர மாயாஜாலங்கள் எடுக்க முடியுமா? மாணவராயா, இதுவரையிலும் நீ வைத்த மோடிகளை நான் எடுத்திருக்கிறேன். 5ஆவதாக உனது உயிரிய பணையமாக வைத்திருக்கிறார். மாயாஜாலம், மந்திரகாலம், மயாத்திரகாலம், காலம், கூடுவிட்டு கூடுப்பாய், கோடி வைப்பது, கோடி எடுப்பது. இந்த மோடியை எடுத்து விட்டா இந்த மோடியை அடிய நினைக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன். அவ்வளவுதான். சட்டக்கணி பேசிட்டு யமனை வென்ற வண்ணானே யமனை வென்ற வண்ணானே யமனை வென்ற வண்ணானே. இந்த கள்ளிக்காட்டிலே பிறந்த கள்ளிக்காத்தா மலையாள பகவதி அருள் பெற்று மலையாள வீரனாகவே வந்திருக்கிறேன். 5ஆவதாக பகவதியாக இருந்து நீதான் ஆட்கொள்ள வேண்டும். அம்மா, பகவதியே தாயே பகவதி, பகவதியே தாயே பகவதியே, பகவதியே தாயே பகவதியே, ஓம் பகவதி ஓடிவா ஓடிவா, ஓங்கார பகவதி ஓடிவா ஓடிவா, ஓங்கார
பகவதி ஓடிவா ஓடிவா அப்பா பாபாய்க்கு பாபாய்க்கு என்னுடைய உயிர் பிரிக்கிறது. அப்பா தாத்தா அப்பா ஒரு கோழை என்று நினைத்தேன். ஆனால் இவன் சரியான வீரனாக மாறிவிட்டான். நான் வைக்கின்ற போடி அத்தனை எடுத்து விட்டானே. ஆனால் உன்னை கடைசி வரை காப்பாற்றக்கூடியவன் இவன் தான். நான் எப்படி இந்த மாணவர கோட்டை சீர்திருத்த சிறப்போடு வழக்கு ஆட்சினாயே அதே போல இருவரும் சீர்திருத்த சிறப்போடு இந்த மாணவர கோட்டை ஆள வேண்டும். இந்த வானவராயன் கோட்டைக்கு வந்து அவன் வைக்கும் மோடிகளை எடுத்து வன்னிய மரத்தை கொண்டு சென்று அம்மனுக்கு ஓரிரவில் ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் செய்து முடித்தார் உனக்கும் எனக்கும் திருமணம் என்று அன்னை உரைத்திருக்கிறார். ஆகையால் இப்பொழுதே உன் காவலாக வைத்திருக்கக்கூடிய பூதகணங்கள் எல்லாம் அழிந்து அக்னி ஜோலையானது அழிந்து உன் தந்தை வைத்திருந்த வானவராய கோட்டையிலே அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே இந்த அழகான நேரத்திலே இப்பொழுது மாரியம்மனுக்கு கால் நடுவார்கள். அந்த காப்பினை அணிவிப்பதற்காக இந்த அழகான வன்னிய மரத்தை பயன்படுத்துவார்கள். சுமங்கலி பெண்கள் 5 பேரு, இல்லை ஒரு 7 பேரு, இல்லை ஒரு 11 பேரு, இல்லை 51 பேரு, எத்தனை பேராக இருந்தால் சுமங்கலி பெண்கள் மேடு அருகாமையில் வரும்படி அன்போடு அழைக்கிறோம். எடுத்துருவாங்கடா தண்ணி. பால் எடுத்தா, தண்ணி எடுத்தா, மஞ்சள் குங்குமம், சணல் எடுத்தா, வேப்பில பூ, அண்ணா எடுத்தாரு. வாங்கம்மா வாங்கம்மா. அம்மா ஆதி பரமேஸ்வரியோ ஆலயமோ வேற்காடு. ஆதி பரமேஸ்வரியின் ஆலயமோ வேற்காடு. தாயி கருமாரி எங்கள் தாயி கருமாரி தேவி கருமாரி துணை நீ மகமாயி தாயி கருமாரி.
மாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா பத்தி வரும் தந்திடுவார் எங்கள் குல தெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயே தாயே கருமாரி கண்கள் உடையவனி ஆலயத்தில் தலைமகனி ஆயிரம் கண்கள் உடையவளி ஆலயத்தில் தலைமகனி கடை கண்ணாடி பாரும் அம்மா காலமெல்லாம் காரும் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணையே மகமாயே தாயே மஞ்சள் மஞ்சள் எடுத்துவாங்கண்ணா கோயில் உள்ள எல்லாம் மஞ்சள் அம்மா உந்தன் சன்னதியில் அணிதினம் உண்டாய் அம்மா உந்தன் சன்னதியில் அனுதினமும் சரணடைந்தோ தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயே தாயே கருமாரி பூசுமா 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 நேரம் பூசுமா சூரிய வர வச்சிருக்கீங்க பொழுது பொங்க வைமா பொங்க வைமா பொங்க வைமா ஒரு ஆள் பொங்க வைங்க மஞ்சள் வைமா மஞ்சள் வை அபிஷேகம் பண்ணுறது வைங்கம்மா வைங்க வைங்க அண்ணா வத்தி எடுத்தானா வத்தி கோயிலுக்கு விழுந்து வத்தி எடுத்தானா நான் அபிஷேகம் பண்ணாங்க கோயிலை திறந்து விட சொல்லலாம் கோயிலை திறக்க சொல்லு இது காயில கோயில் உள்ள போனோம் இது கோயிலை திறக்க சொல்லம்மா என்ன இருப்பா 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 வேப்பல வேப்பல மாங்கொத்து கோவிந்தா 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 கற்பூரத்துரா தேங்காய் வர்றா
தாயே தனிபவனே நடன மாடிவா ஊத்தக்காடு அமர்ந்தவளா நடன மாடுரா உதவடி கொண்டவளா நடன மாடுரா காடு அமர்ந்தவளா நடன மாடுரா குதிரை பலி கொண்டவளா நடன மாடுரா வல்லால பட்டி வட்டி நடன மாடுரா வாரிக்கொள்ள இந்தவளா நடன மாடுரா பூங்காவன எல்லையிலே நடனமாடுரா பூங்காவனத்தாலும் நடனமாடுரா நடனமாடிவா தாய் நடனமாடிவா நடனங்கு பார்வதியே நடனமாடிவா அரணாடி சிவமுடியில் நடனமாடுரா சடையோடு இடையுமாட நடனமாடுரா அம்மா கள்ளி காட்டிலே கற்சிலையாக இருக்கக்கூடிய உனக்கு கள்ளி காட்டிலே கற்சிலையாக இருந்த உன்னை இந்த கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அம்மா விவசாயம் செய்வதற்காக இந்த கள்ளிக்காட்டியை தீ வைத்து எரித்தேன். கள்ளிக்காட்டிலே இருந்த உங்கள் மேனியானது எரிந்து கொண்டு இருந்த பொழுது என்னை கொல்வதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்தீர்கள் அம்மா. அப்படி ஓடி வந்த உனக்கு வானவராயன் கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு வந்து உனக்கு காப்பாகவே அணிவித்து உனக்கு ஓரிரவில் ஆலயம் எழுப்பி இந்த கள்ளிக்காத்தா உனக்கு மகா கும்பாபிஷேகம் செய்ய போகிறேன். இந்த மாபெரும் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலையாரி வகையாரா குடும்பத்தார் இந்த மேடை அருகாமையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தலையாரி வகையாரா குடும்பத்தார் மேடை அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்க. மேடை அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேல வாங்கம்மா, மேல வாங்க. தண்ணி தண்ணி வாங்கம்மா, மேல வாங்கம்மா. கடவுளே, தண்ணி ஊற்றணுமா? மரியாதை ஊத்துறோம் ஊத்துறோம். மேல வாங்கம்மா, மேல வாங்க தாய. இப்படி ஏற முடியாது அப்படின்னா வாங்கலாம்.
கருப்புராத்து விடுண்ணா அண்ணா பால் எதுல இருக்குது பாரு. ஐயா வாங்க ஐயா. எம்மா கூட அப்படி நில்லுங்க. அவர் கூட ஓட்டி நில்லுங்க. அவர் கூட நில்லுங்க. பால் எடுத்து அவர் கையில் கொடு. அவர் கூட அப்படி பிடிச்சி நில்லுங்கம்மா. அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவனே சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவனே எங்கள் குலவல்லினி ஏகாந்த ரூபிணி தட்சனின் மகளே தாட்சாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே அருள் பெரும் ஜோதினியே தனி பெரும் தருணனியே இந்த அழகான மருதாடு கிராமத்திலே புகழோடு வாழும் என் அன்னையே மாரியம்மா. கிட்டக்கட்டும் தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் சதாசிவாய தேவகி ஓம் தற்புருஷாய வித்மகி மகாதேவதாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தற்புருஷாய வித்மகி சிவபத்திரியாய தீமகி தன்னோ மாரியம்மா பிரச்சோதயாத். அம்மா ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் தட்டி ஓம் அம்மம்மா ஓம் தட்டி ஓம்.
கேட்ட பிரகாரம் கணவருடைய உண்டாக்கி அறுத்து அவருடைய மனைக்குள்ளையும் உனக்கு தமிழாக செய்து வழியிலை கட்டி விட்டேன் தாயே. அடி பாவி, அடி சண்டாளி, அடி சலமச்சிக்கு நீ எல்லாம் ஒரு தாயா? உயிரை பத்து விட்டாங்க. பாமர மக்கள் தெய்வம் சந்தோஷமாக நானும் அவரும் திருமணம் செய்து கொண்டு மனவர வாழ்க்கையிலே எப்படி நாங்கள் மனவர வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை இருவரும் கட்டிவிட்டோம். அந்த மனக்கோட்டையாக மனம் முடிந்தது. முடிந்த உடனே இல்லறத்தில் ஈடுபட்டு இன்பம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கணவற்றிருந்தாயா? உன் கணவரை கொன்று மணிக்கடலையும் உள்நாக்கியும் சமைத்து அகோர பசியாக இருக்கும் எனக்கு என் வயிற்றிலே கத்தினால் என் அங்க பசி தீர்ந்து விட்டது. தீர்ந்து விட்டது. உனக்கு அகப்பட்டு தீர்த்து விட்டது. ஆனால் எந்த ஒரு பெண்ணுக்கும் நேரம் கூடாது. அமிவித்து அறுதி பார்த்து கொட்டிலே இப்பொழுது அவருடைய கரத்தால் என் கழுத்தில் ஏறியது. ரஜினி முருகன் அம்மா, நீ மட்டும் கணவர் இடபாகத்தோடு சுமக்கலியாய் வாழலாமா? உனக்கு மச்சகத்திற்கு அருளாட்சி, நான் செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி விட்டாய். இருந்தாலும் இப்போது நீ கேட்ட எதையும் தயாராக இருக்கின்றேன்.